பூங்காவோட ஃப்ரெண்டும் கூமிகவும் லேக் பக்கத்துல விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ காசுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு ஊங்காவோட தாத்தா வளர்க்குற கார் ஃபிஷ் வந்து ஊங்காக்கு ஞாபகம் வருது. ஸோ ஊங்காவோட வீட்டுக்கு ஊங்கா திருட போறான். நாய் குலைக்குது. அதை சமாதானப்படுத்திட்டு ஃபிஷ்ஷை பிடிக்க தாத்தாக்கு தெரியாம போறான். இருக்கிறதுல வச்சு பெரிய ஃபிஷ்ஷை பார்த்து பிடிக்கிறான். அவன் ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணதும் அவன் தாத்தா வந்துடுறாரு. திருடவா செய்யற, திருட்டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. பூங்கா தாத்தா கிட்ட பேசிட்டு நைஸா ஷூவை போட்டான். தாத்தாவை ஏமாத்திட்டு ஓடி போறான். அத்தையும் சேர்ந்து ஓடுறாங்க. ரோட 3 பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அவனை எப்படியாச்சும் காப்பாத்துங்க டாக்டர்னு தாத்தா கேட்டுட்டு இருக்காரு. டாக்டர் இல்ல, அவன் இறந்துட்டான்னு சொல்றாரு. பார்த்தா உங்க சைட்ல வந்து நிக்கிறாங்க. பார்த்தா ஃபிஷ்ஷை பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு போகும்போது தாத்தா ஊங்காவை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. அதுக்கு ஊங்கா நான் பூமிகை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அவளை கூட்டிட்டு வா, நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு தாத்தா சொல்றாரு. அதுக்கு அவளுக்கு காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஊங்கா சொல்றான். உடனே தாத்தா ஊங்காவை கோவப்பட்டு அடிச்சிடுறாரு. நீ ரொம்ப கெட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு தாத்தா. ஆன்ட்டியும் நீ உன்னோட எல்லையை கிராஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஊங்காவுக்கு தாத்தா தன்னை அடிச்சது நம்பவே முடியல. ஊங்காவோட ஃப்ரெண்ட் ஊங்காவை எப்போ ஆக்சிடென்ட் ஸ்கூல்ல விட்டு காலி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஊங்காவோட கேர்ள் ஃப்ரெண்டும் கூமிகவும் ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஊங்கா வேகமா ஓடி போய் அவங்கள பார்க்க போறான். கூமிகா கிட்ட ஒன்றும் சொல்லிடாதன்னு இங்கிருந்து கத்திட்டே போறான். ஏன்னா அவளுக்கு கேட்கும்ல, அதனால நான் கூமிகோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அந்த சீனியர் பொண்ணு வந்து நீ ஊங்காவோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றா. ஊங்கா வந்து இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே வரான். கூமிகா ரொம்ப சேட் ஆகுறா. பை.